என்ற அத்தியாயம், அடுத்தது சூரத்துல் தஹர் என்ற அத்தியாயம், அடுத்தது சூரத்துல் முர்சலாத், சூரத்துல் நபா, சூரத்துல் நாசியாத், சூரத்துல் அபஸ, சூரத்துல் தக்வீர், சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் முத்தஃபிஃபீன், சூரத்துல் இன்ஷிகாக், சூரத்துல் புரூஜ். இது மாதிரியான பல சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன. இன்று ஓதப்பட்ட இந்த அத்தியாயங்களில் பல செய்திகளை, மறுமை சம்பந்தப்பட்ட பலவிதமான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் நாம் குடும்பம் என்ற அடிப்படையில் பல செய்திகளை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். குடும்பம் என்பதற்கு நிம்மதியான ஒரு நிலை வேண்டுமென்றால் மிக அத்தியாவசியமான ஒன்று தூக்கம் என்பது. தூக்கம் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. தூக்கம் இல்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி பெரிய செலவழிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தூக்கம் வரல, டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரையை போட்டு, அந்த மாத்திரையை போட்டாலே அது ஒரு பெரிய வீக்னஸ். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தூக்கம் என்ற பாக்கியம் இருக்குது, சாதாரணமானதல்ல, பெரிய பாக்கியம். ஒருத்தர் போறாரு, படுக்கிறாரு, எந்த கவலையும் இல்லாமல் டக்குன்னு தூங்கிறான்னு வச்சுக்கிறத பெரிய குடுப்பிலை போயிடும். சில பேர் ஒரு மாத்திரை போடுவாங்க, கொஞ்ச நேரம் தான் அந்த தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அப்புறம் ஒரு மாத்திரை 2 மாத்திரையாகும். மன நிம்மதி இல்லை, தூக்கமே வரலன்னு சொன்னால் அதுக்கு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடியது ஏதாவது சில மருத்துவத்தை கொடுப்பாங்க. அது ஒரு வகையான போதையை உருவாக்கி அவங்களை தூக்க வச்சு, அது ஒரு விதமான நரம்பு தளர்ச்சிகளை உருவாக்கும், பலவீனத்தை உருவாக்கும். காலப்போக்கில் இந்த மாதிரியான தூக்க மாத்திரையை போட்டு போட்டு தூக்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்குது, அது ஒரு விதமான நோய், மனநோய். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூக்கத்தை, வஜஅல்னா நௌமக்கும், உங்களுடைய தூக்கத்தை சுபாத்தா, ஓய்வு தரக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருப்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது 25:47, 25வது சூரா 47வது வசனம், வஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் லைல லிபாஸா வன்-நௌம சுபாத்தா வஜஅல அன்-நஹார நுஷூரா, அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் தூக்கத்தை இளைப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கிறான். அவனே பகலை உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்றவாறு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்திலே 27வது சூரா 86வது வசனம், அலம் யரவு அன்னா ஜஅல்னல் லைல லியஸ்குனு ஃபீஹி வன்-நஹார முப்சிரா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன், நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்வு கொள்வதற்காக வேண்டியும் பகலை வெளிச்சமாகவும் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதிலே ஈமான் கொண்டவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். தூக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பலவிதமான வசனங்கள் குர்ஆனிலே காண கிடைக்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த தூக்கத்தை பற்றி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. எந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்ற அழகான ஒரு வரைமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 3 நபர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தபோது நபி அவர்கள் இல்லை, நபியுடைய மனைவிமார்கள் இருந்தார். மனைவி இடத்துல அந்த 3 சஹாபாக்களும் நபி அவர்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தன அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு, தூக்கம் எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உணவு முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கற்பனை பண்ணி வந்தது எப்படி தெரியுமா? நபி அவர்கள் எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் தூங்காம தொழுதுட்டு இருப்பாங்க, குடும்பத்தார் பக்கத்திலே போக மாட்டாங்க, அவ்வளவு பக்தியானவங்களான விசுவாசி இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி பக்திக்கு ஒரு இலக்கணம் தூங்காம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, குடும்பத்தாரோட சேராம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. அப்படித்தானே சில பேர் போல நினைச்சிருக்காங்க. வீட்டுக்கே போகாம பள்ளிவாசலே உட்கார்ந்துருந்தா ரொம்ப சீதேவி அப்படிமா. அப்படிதான் ரசூலா சொல்லல, அப்படிலாம ரசூலா சொல்லியிருக்காங்க. நேற்று முந்தான சொல்லும் போது இந்த கடனை பற்றி சொன்னோம்ல ஒரு அதிகம். தொழுகை அல்லாத நேரத்தில் ஒரு சஹாபி பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நபிசல்லாசி கேட்கிறாங்க, தொழுகை நேரங்களையே நீ இங்க உட்கார்ந்து கேட்கிறாங்க. அபூ உமாமா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல, வீட்டுல இருந்து நிம்மதியா இருக்கு, அதனாலதான் நான் வந்து பள்ளியார உட்கார்ந்து சொன்னாங்க. நபிசல்லாசி சொன்னாங்க, அந்த கடன் தொல்லை உன்னை நீங்கணும்னு சொன்னா அந்த துவா ஓதுன்னு சொல்லி ஒரு துவா ஓதி கொடுத்தாங்க. காலம் முழுவதும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி அந்த கடன் முழுவதும் நீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்ம சொல்லினோம், ஒரு 2 நாளைக்கு முன்னால சொன்னோம். அப்போ தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கும் போது நபி கவனமா கேட்கிறாங்க, ஏன் இங்க உட்கார்ந்து நீ அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு குடும்பத்தாரோடு அந்யோன்யமாக இருந்தார்கள். நபி அவருக்கு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வரலன்னு சொன்னா மனைவி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலங்கிற போது ஆயிஷா அம்மையார் பள்ளிவாசலை எட்டி பார்ப்பாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு பள்ளியினுடைய முற்றத்தில் நின்று ஒரு மனிதரோட ரொம்ப நேரம் பேசுறாங்க, நின்றுட்டே பேசுறாங்க. பிறகு அந்த பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே நபி அவர்கள் கேட்டாங்க, நபி அவர்களிடத்துல ஆயிஷா அவங்க கேட்டாங்க, யார சொல்லலாம் இவ்வளவு நேரம் ஒரு ஆட்ட பேசிக்கிட்டீங்க, நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா முத்தத்தில் ரெண்டு பேசிக்கிட்டீங்க, நான் யார்கிட்ட பேசியிருந்தனோ அவரை நீ பாத்தியா கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன், அவர்தான் ஜிப்ரீல் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு ஜிப்ரீல் என்னிடத்துல அவர் சில விஷயங்களை சொல்வதற்காக, பக்கத்து வீட்டார் உரிமைகளை பற்றி சொல்வதற்காக வந்தார். அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்கும்போது பக்கத்து வீட்டாருடைய உரிமைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஜிப்ரீல் எனக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தை வச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கத்து வீட்டார் நமக்கு பங்காளியாக்குவானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது அன்னை ஆயிஷா இன்னும் ரசூலுல்லாஹ் வரலே அப்படின்னு எதிர்பார்த்து எட்டி பார்க்கிறாங்கன்னு சொன்னா நபி அவர்களுக்கு குடும்பத்தார் மீது எவ்வளவு அந்யோன்யம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தினுடைய அப்போ அந்த சஹாபாக்கள் 3 பேர் போறாங்க. சஹாபாக்கள் 3 பேர் போய் நபி காணலன்ற உடனே நபியினுடைய மனைவிட்டு விசாரிக்கிறார், நபியினுடைய தூக்கம் எப்படி இருந்துச்சு, சாப்பாடு உணவு முறை எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு மனைவி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் நபில் நோன்பு வைப்பாங்க, பல நேரங்களில் நபில் நோன்புலாம் வைக்க மாட்டாங்க, பகலில் சாப்பிடலாம் செய்வாங்க. இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் தூங்குவாங்க, சில நேரங்களில் எந்திரிச்சுக்கிட்டு வணங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மனைவி மக்களோடு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, எப்பவுமே பேச்சு சிரிச்சு எப்பவுமே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நபியை பத்தி நம்ம நினைச்சு போனது வேற மாதிரி, ஆனா இவங்க சொல்றது வேற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்பின் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், அவங்களுடைய வழக்கு கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்மளை வணக்கத்துல உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் சொல்றாரு, இனிமே என் மனைவி பக்கத்திலே நெருங்க மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன், கல்யாணமே குடும்ப வாழ்க்கையிலே நான் ஈடுபட மாட்டேன், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றாரு ஒருத்தர். இன்னொரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் இனிமே இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் இரவு நேரம் முழுவதும் நான் வணக்கத்தில் ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நான் இனிமேல் பகலில சாப்பிடவே மாட்டேன், பகல் முழுவதும் நான் நபிலான நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க.
அந்த நேரத்தில் பார்த்து நபிசல்லாசன் வந்துட்டாங்க. வந்தவங்க நபிசல்லாசன் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். ஆனால் நானும் தூங்கவும் செய்கிறேன், நபிலான வணக்கத்திலும் ஈடுபடுகிறேன். பகல் நேரத்தில் சாப்பாடு உண்ணவும் செய்கிறேன், சில நேரங்களில் நோன்பு வைக்கவும் செய்கிறேன். நான் திருமணம் முடித்து என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமா நான் இருந்துட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. யார் என்னுடைய வழிமுறையை வெறுப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு நபிசல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதனா இருந்தா தூக்கம் என்பது அத்தியாவசியம், உணவு என்பது அத்தியாவசியம். எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் இரவு நேரத்தை நின்று வணங்குறதுங்கிறது அது ஒரு தக்குவாவின் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நேரத்தில் மாறி மாறி தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தாங்க. அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான யக்ரஹு நௌம கப்ல இஷா. ஒரு மனிதன் இஷாவுக்கு முன்னால தூங்குறத வெறுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, வல் ஹதீஸ பாதா, இஷாவுக்கு பின்னால வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத நபி அவர்கள் வெறுத்தார்கள். ஒண்ணு வணக்கத்தில் ஈடுபடும், இல்லாட்டி பேசாம போய் தூங்கிடும். ரா கதை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து இருக்கிறார்கள். இன்னைக்கு இரவு தான் நிறைவேறும் பகல். தொழுகையை முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்கையில போய் போன கையில வச்சுட்டு படுத்தா அது எவ்வளவு நேரம் போகும் தெரியாது. அது 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அந்த லீவு அடுத்த நாள் பாடத்துக்கு வருவாங்க. சில நேரத்தில் பாடத்துல பார்த்து தூங்குவோம். என்னப்பா அப்படின்னு கேட்டா, நைட்டு 2 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. என்னடா செஞ்ச? கேம் விளையாடிட்டே இருக்க. பிள்ளைகளுடைய கையில சகஜமா போச்சு போன். அப்போ அவருடைய தூக்கம் முழுவதையும் கெடுத்து உடல்நல குறைவை ஏற்படுத்தக்கூடியதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது தூக்கமின்மை. தூக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தூக்கம் இல்லைன்னு சொன்னா நெஞ்சுக்கை போதும், அதாவது சாப்பாடு செரிமானம் ஆகாது. தூக்கம் இல்லைன்னு சொன்னா உணவு செரிமானம் ஆகாது. எப்போ உணவு செரிமானம் ஆகலையோ அதுக்கடுத்து உணவு சாப்பிடவும் முடியாம போயிடும். எப்போ சரியான முறையில் உணவு சாப்பிடலையோ தூக்கம் இல்லையோ மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் பலச்சிக்கல் அப்படிங்கும்போது உடல்நல குறைவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மை என்பது ஒரு மனிதனை மிகப்பெரிய நோயாளியா மாற்றிடும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. தூக்கம் எவ்வளவு பெரிய நியாமத்துன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தூக்கத்தை பத்தி பல இடங்கள்ல சொல்றான். எப்படின்னு சொன்னா, பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் ரொம்ப குறைவானவர்கள். உணவு இல்லை, சரியான சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியான வசதிகள் இல்லை, ஆயுதம் இல்லை, வாகனம் இல்லை, கடுமையான களைப்பு. நடந்தே போறாங்க. 150 கிலோமீட்டர் தூரம் மதீனாவுல இருக்கு. அவ்வளவு தூரம் கடந்து போய் மைதானத்துல இறங்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற மலைந்து நெளிந்து போன அந்த ஆயுதங்களை கொண்டு சண்டை போடணும்னு சொன்னாலும் ஒரு சோர்வு இல்லாம இருக்குல்ல, அந்த சோர்வு இல்லாம அவர்களுக்கு ஒரு தெளிச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் உண்டாக்கியது தூக்கம். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்பால்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது ஆயத்துல அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சில உதவிகளை அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்றான். அதுல முக்கியமான உதவி என்ன தெரியுமா? அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இது யஷீக்கும் நுஆஸ். நுஆஸ்னா சிறு தூக்கம். சிறு தூக்கம் எப்படி சொன்னா, அந்த கையிலுள்ள தூக்கம் தெரியுமா? சில நேரத்தில் வீட்டுக்கு போவோம், சாப்பாடு ரெடியாக வரைக்கும் லேசாக அப்படி படுப்போம். ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருப்போம். அந்த 1/2 மணி நேரம் தூக்கம் அன்றைய முழுவதும் ஒரு பெரிய உற்சாகத்தை உண்டாகும். ஒரு அழகான நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சி உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, மதிய நேரத்தில் சிறிது நேரம் தூங்கி தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பதற்கு நீங்கள் துணையாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இரவு அந்த பகல் நேரத்துல கொஞ்ச நேரம் தூங்குறது கைலூலாவுடைய தூக்கம். அந்த கைலூலா தூக்கம் நபியினுடைய சொந்தத்தான தூக்கம்.
இன்றைய விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் அது மிகப்பெரிய ஒரு மருத்துவ காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய மன உற்சாகத்துக்கு ஒரு பெரிய காரணியாக அமைந்திருக்கிறதுங்கிறத கைலுலாவுடைய தூக்கத்தை பத்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த தூக்கத்தை, அந்த சிறு தூக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் போர்க்களத்துல அந்த போருக்கு முன்னால சஹாபாக்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தாங்க. அழகான தூக்கம், எவ்வளவு பெரிய பயங்கரமான அந்த அதாவது விபரீதம், அந்த போர்க்களம், அந்த ஆபத்து நடக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த கவலையே மறந்து கொஞ்ச நேரம் தூங்குறது தான் சாதாரண விஷயமா? என்ன நடக்க போதோ தெரியல, அவங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க, நம்ம 300 பேர் தான் இருக்கிறோம், இந்த கவலையே ஒரு தூக்கம் போயிருக்கல, வர்ற தூக்கம் போயிடும். ஆனா சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அந்த தூக்கத்தை கொடுத்தான். இது யமஷீக்கும் ஆச அமனத்தன், அவர்களுக்கு அந்த சிறு தூக்கத்தை கொடுத்தோம் அவர்களுக்கு அமைதி தருவதற்காக. வயனஸில் அலைக்கும் மினஸ்ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும், லேசா ஒரு சாரல் மாதிரி ஒரு மலையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்துல மழை பொழிந்தது. அந்த மழை பொழிந்ததும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அழகான ஒரு நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். லியுதஹிரக்கும் வயதிஹிப அன்கும் ரிஜ்ஸ ரிஜ்ஸ ஷைத்தான் வலியர்பித அலா குலூபிக்கும் வலிஹபித பில் அக்ரம். இந்த தூக்கம், இந்த மழை இறங்கினது, இது மாதிரியான அந்த உதவிகள் எல்லாம் அவர்களுடைய அழுக்குகளை போக்கி, அவர்களுடைய மனக்கலக்கங்களை போக்கி, அவருடைய வாதங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த உதவி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தூக்கம் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த தூக்கத்தை பத்தி மற்றொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துல 154வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சும்மா அன்ஸல அலைக்கும் மின் பஅதி கம்மி அமனத்தன். ரொம்ப மனக்கவலையில இருந்த அந்த சஹாபாக்களுக்கு அந்த தூக்கத்தை நாம் கொடுத்தோம், இறக்கினோம். சும்மா அன்ஸல அலைக்கும் மின் பஅதி கம்மி அமனத்தன் நுஆஸ் யருஷா தாயிஃபத்தன் மின்கும் வ தாயிஃபத்தன் கத் அஹம்மத்தும் அன்ஃபுசுஹும் யதுன்னூன பில்லாஹி கைரல் ஹக்கி லன்னல் ஜாஹிலிய்யா. அப்போ அவர்களுக்கு அந்த அமைதியை கொடுக்கிறதுக்காக தூக்கத்தை நாம் உருவாக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் தூக்கம் என்பது ஒரு பெரிய அருள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி நடந்து போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அப்துல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்துல்லாவே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கிறாங்க, அலம் முஹ்பர் அன்னக்க தஸூமுன் நஹார வ தகூமுல் லைல். பகல்லாம் நோன்பு வைக்கிறீங்க, நைட்டெல்லாம் தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிச்சு வணங்குறீங்க, நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே குல்து நான் சொன்னேன், அதான் யார சொல்லலாம், நான் நைட்டெல்லாம் நான் நின்று வணங்குகிறேன், பகலெல்லாம் நான் நோன்பு வைக்கிறேன், அது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே நபி என்ன சொன்னா தெரியுமா? நல்லா தப்பா அப்படி செய்யாது. எப்ப பார்த்தாலும் காலம் முழுவதும் நைட்ல நின்று வணங்குறது, பகல்ல நோன்பு வைக்கிறது, இது காலம் முழுவதும் நடக்க கூடாது. சில நேரங்களில் நோன்பு வைக்கும், சில நேரங்களில் நோன்பு விட்டு எது பருப்பு இல்லை, நான் நல்லதா பச்சு நாளைக்கு ஒரு நோன்பு விட்டுருவோம் அப்படின்னு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நாளைக்கு நோன்பு விட்டுறக்கூடாது, பரந்தாலும் நோன்பு போய் சொல்லுங்க, நம்பிலான நோன்பு தான் சொல்லப்பட்டுச்சு. நிறைய எப்படா அதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்க, டக்குன்னு விட்டுருவோம். ஜக்காத்தினுடைய விஷயத்துல எத்தனை கேள்வி, எப்படியாவது இந்த ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல மாதிரி கேட்கறது. இங்க வந்து கேட்டோடனே இல்லைங்க அதுக்கெல்லாம் ஜக்காத்தா இவர் ஒரு மாதிரி ரொம்ப கட்டன் ரைட்டா பேசுறாரு, இன்னொரு புத்தகத்தை வைக்கிறது அப்படின்னு அங்க போறது. எங்கிட்டாவது யாராவது அங்க நாளைக்கு மறுமையில அந்த இமாம் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள்ல ஏதாவது ஒரு சலுகை கிடைக்காதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மகிட்ட இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியான நோன்பு நிறைய வைப்பாங்க, எப்போ பார்த்தாலும் காலமும் நபியான நோன்பு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா, நீ பகலெல்லாம் நோன்பு வைக்கிற, நைட்டெல்லாம் நீ தூங்காம நின்று வணங்குறன்னு கேள்விப்பட்டிருக்க, உண்மையான்னு கேட்டாங்க. ஆமா யார சொல்லலாம், உண்மைதான் அப்படின்ற உடனே நபி அவர்கள் சொன்னாங்கன்னா, அப்படி செய்யாரு, வாப்தி, சில நேரங்களில் நோன்பு வை, சில நேரங்களில் நீ நோன்பு விட்டுரு, வக்கும் வனம், சில நேரங்களில் நின்று வணங்கு, சில நேரங்களில் நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் முக்கியமானது. இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கன், உன் உடலுக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை
உடம்பு அசதி இல்லாம இருக்குன்னு சொன்னா அதனுடைய கடமையை நிறைவேற்ற. அந்த கடமை என்ன? கொடுக்குற ஓய்வை கொடுத்தாலும் அந்த உடம்புக்கு ஓய்வில்லாம உழைக்கிறது, ஓய்வில்லாம விளையாடுறது, ஓய்வில்லாம என்ன செய்யறது, போன்ல வந்து முடிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மனுஷனுடைய ஓய்வு இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு நோயா மாறிடும். அதனால நபி அவர்கள் சொன்னாங்க, பையனி ஜசதிக்கு அலைக்க ஆக்கான், உன்னுடைய உடலுக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. பையனி அழினிக்கு அலைக்க ஆக்கன், உன்னுடைய கண்ணுக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பையனி ஜௌஜிக்கு அலைக்க ஆக்கன், உன்னுடைய மனைவிக்கு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நபி என்ன செய்வாங்களா, ரெண்டு கை இணைச்சு அந்த கையில என்ன செய்வாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, அதே போல குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதெல்லாம் ஓதி கை ரெண்டையும் ஊதி உடம்பு ஃபுல்லா தடவிட்டு என்ன செய்வாங்கன்னா படுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை பத்தி சொல்லும்போது தூக்கத்தினுடைய நிலைமையை பத்தி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பித்ராவினுடைய அந்த தானியங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு அந்த களஞ்சியம் அந்த அதாவது அதை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முடிச்சிருக்குமான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆயத்துல் குர்சியினுடைய மதிப்பு பற்றி சொல்றாங்க. அதாவது அந்த நேரத்துல ஒரு கருப்பு உருவம் இருட்டுல மறைஞ்சு வருது. அபூ ஹுரைரா பார்த்தா ஒரு திருடன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் செய்யணும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த கருப்பு உருவம் வந்து அந்த தானியங்கள் கொட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அந்த தானியத்தை அள்ள ஆரம்பிக்கும் அந்த உருவம். ஆஹா, இந்த திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு போய் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அந்த உருவம் சொல்லிச்சு, நான் புள்ள குட்டிக்காரன், ரொம்ப கஷ்டப்பட்டவன், அந்த ஏழை காரணத்தினாலதான் தானியத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன், என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, நபிட்டு போய் சொல்லிடாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இறக்க விட்டு சஹாபாக்கள் இயற்கையாவே இறக்கம் உள்ளவங்க விட்டுட்டாங்க. விட்டுட்டு காலையில ரசூலுல்லாஹ்ட்ட மறைக்க முடியுமா? மறைக்க கூடாது. இப்போ காலையில சுபுத்துக்கு முன்னாலே யார சொல்றா இஸ்லாம் நான் நைட்டு பாதுகாப்புல உட்கார்ந்துருந்தேன், காவலாளியா உட்கார்ந்துருந்தேன். அந்த நேரத்துல ஒரு உருவம் வந்துச்சு, நான் வந்து பிடிச்சுக்கிட்டேன், கெஞ்சி நான் விட்டுட்டேன். உடனே நபிஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நாளைக்கு அந்த மனுஷன் வருவான், நாளைக்கும் அவன் வருவான், பிடிச்சுக்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா அவன் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த உருவம் வருது, ஒளிஞ்சு வந்து கரெக்டா போய் அந்த தானியங்கள் நல்லா ஆடுறாங்க. உடனே ஓடி போய், நேற்று இந்த மாதிரி பண்ண, இன்னைக்கு இந்த மாதிரி திருட்டுதான் பிடிச்சிக்கலாம். உடனே ரொம்ப அழுது வடிச்சு எடுத்துறாங்க. அந்த உருவம் கெஞ்சின உடனே அபூ ஹுரைரா கவலைப்பட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க. ரெண்டாவது நாள் விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்து சொல்றாங்க, யார் சொல்லலாம், அதே ஆளு இன்னைக்கு வந்தான், பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு ரொம்ப கெஞ்சினான், பாவப்பட்டு விட்டுட்டேன். இன்னொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு வருவான், அதனால அவனை விட்டுறாத, பிடிச்சிக்க. மூணாவது நாள் அதே மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வருது, உருவம் வந்து பிடிச்சுக்கிறாங்க. உடனே அந்த உருவத்தை இன்னைக்கு மூணாவது நாள் மன்னிப்பே கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் விட்டாதான் அவன் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்மின் ஆர்வத்தை அந்த மனிதன் தெரிஞ்சிருந்தான். அதனால அவன் சொன்னா, நான் ஒரு இல்மு சொல்லித்தரேன், உனக்கு ஒரு கல்வியை உனக்கு சொல்லித்தரேன், நீ என்னை விட்டு. அப்படியா, என்ன கல்வி சொல்லு. உடனே அந்த உருவம் சொன்னது, நீ தூங்க போறதுக்கு முன்னால ஆயத்துல் குர்சியை நீ ஓதினால் அந்த தூக்கத்தின் சமயத்தில் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, திடுக்கம், ஆபத்து ஏற்பட்டாலும் அதை நீ அந்த ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கினால் அந்த ஆயத்துல் குர்சி தடுத்துரும். இயற்கையான அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உள்ள மரணத்தை தவிர, அன்னைக்கு நைட்டு மரணம் வந்துடும், அது வேற விஷயம். வேறு விதமான திடுக்கமான கனவோ வேற விதமான ஆபத்து இது எதுவுமே வராது, அதே ஆயத்துல் குர்சி தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஆஹா, நானும் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க போயிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு காலையில இருந்த உடனே நபிஸல்லல்லாஹு போய் இன்னைக்கு அந்த உருவம் வந்துச்சு, என்ன நடந்துச்சீங்க, மூணாவது நாள் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருந்தாங்க. அப்ப நபிஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா சொன்னாங்க, இன்னைக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன்,
கொண்டு வந்து முன்னால உடனும் தான் நினைச்சேன். ஆனா அந்த உருவம் ஒரு இன்மை எனக்கு சொல்லி தந்தது, நான் விட்டுட்டேன். என்ன இன்மை? ஆயத்தில் குர்சியை ஓதிக்கிட்டு ஒருத்தர் படுத்தா அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் அவரை நெருங்காதுன்னு அவர் சொன்னாரு. சொன்னது உண்மை, சொன்ன செய்தி உண்மை, ஆனா சொன்னவன் பொய்யன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன இல்மு வந்து உண்மைதான், ஆனா அவன் சொன்னவன் யார் தெரியுமா? பொய்யன். அவன் தான் ஷைத்தான் அப்படின்னு. 3 நாள் வந்தது யாரு? நம்ம பேட்டியா. 3 நாள் வந்தவன் யாரு? நம்ம ஃப்ரெண்டு ஜிகிடி தோஸ்து இருக்க மாதிரி. நம்மளை விட்டு, அதாவது மற்ற நண்பர்னா இப்போ நம்ம நண்பர்கள் சேர்ந்து உட்கார்ந்துருப்போம், சின்ன இடைவெளி இருக்கும், கொஞ்சம் ஒட்டி உட்கார்ந்துருப்போம். ஆனா ஜிகிடி தோஸ்து அவளை பத்தி நம்ம சொல்ல தெரியுமா? ஏன் தெரியுமா? ஷைத்தான் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்கள் ஓடி கடமெல்லாம் ஓடிட்டு இருக்கு, நம்மளோட உள்ளவே ஊடுருவி பாயிருக்கு. அவன் இணைபிரியாத நண்பன். அப்படிதான் அங்கிலிச்சு போறோம். அம்மையாஷான் திக்ரி ரஹ்மானி நுக்கைத்துலவு ஷைத்தானன் பஹுவலவு கரீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மையாஷான் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய திக்ரை விட்டு யார் புறக்கணிக்கிறவர்களா வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தான நண்பனாகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃப்ரெண்டே ஷைத்தான். அப்படிதான் அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியமானவர்களே, அப்போ தூக்கத்தின் சமயத்தில் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக நபி ஓதி தந்த அற்புதமான துஆக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல் ரப்பில் ஃபலக், குல் ஹுவல் ரப்பில் நாஸ், இதெல்லாம் ஓதி தூங்கினா அந்த தூக்கத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் நெருங்காது. ஆயத்துல் குர்சி ஓதி தூங்கினா அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் நெருங்காது. அதே போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய உடல், அதாவது சோர்வையும் கஷ்டத்தையும் அவர்கள் நபியவரிடத்தில் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுத்து உதவி செய்யாம நபி சொல்லி கொடுத்த துஆ என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓது, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓது. இந்த 3ஐயும் ஓதிக்கிட்டு நீ மேல தடவிக்கிட்டு தூங்குனேன்னு சொன்னா அந்த தூக்கத்தின் மூலம் உன்னுடைய களைப்பு ஃபுல்லா போயிரும் சொல்லுவாங்க. தூக்கம் நிம்மதியா வர்றதுக்கு என்ன வழிங்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதன் மூலம் தூக்கம் இந்த மார்க்கத்துல ஒரு வகையான வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூங்காம முழிச்சிருந்து வீணான விஷயங்களை பார்க்கிறது பேசுறதை விட பேசாம தூங்கிறது நல்லது, பேர் ரொம்ப பேர். கண்ணியமானவர்களே, தூக்கத்தை அத்தாட்சி நல்லா சொன்னான் குர்ஆன்ல. நபுவாசியில அல்லாஹ் 3 மாசம் 9, அதாவது 309 மாசங்கள் அல்லாஹ் அல்லாஹ் தூங்க வச்சார். 3 வருடமும் எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 வருஷமும் 9 வருடங்கள், 309 வருடங்கள் அல்லாஹ் தூங்க வச்சான். 3 வருஷம் இல்ல, 309 வருஷம் என்ன செஞ்சான்? கஹ்ஃப் அல்லாஹ் தூங்க வச்சான். 3 வருஷம் தூங்கிட்டு தான் அதுக்கெல்லாம் நகரம்லாம் மாறி இருக்காரு. அரசாங்கம் மாறிடுச்சு, நாணயங்கள் மாறிடுச்சு, கடை வீதிகள் மாறிடுச்சு. 300 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்புக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால தான் இது அவங்க எந்திரிச்சாங்க. கஹ்ஃப். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கஹ்ஃப் அதாவது 300 வருஷம் அல்லாஹ் தஆலா தூங்க வச்சான்னு சொன்னா அது பெரிய அத்தாட்சி. அதுக்கப்புறம் எந்திரிச்சாங்க, போய் பார்த்தா சாப்பாடு வாங்குறதுக்கு போய் பார்க்கறாங்க, கடை வீதி மாதிரி இருக்கு, வீடுகள் மாதிரி இருக்கு, அரசாங்கம் மாதிரி இருக்கு, நாணயங்கள் மாதிரி இருக்கு, எல்லாம் மாற்றம். அல்லாஹ் தஆலா அவர்களை புரட்டி என்ன செஞ்சான்? அவர்களை படுக்க வச்சான். அவர்களுக்கு வெயில் உருவாம அவர்களை பாதுகாத்தான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த தூக்கத்தை ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா வைக்கிறான். அது மட்டுமல்ல, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 வருஷம் தூங்க வச்சதா சொல்றான். அமாத்தஹு அல்லாஹு மிஅத ஆமி சும்ம பஅஸ. قال كم لبثت؟ قال لبثت يوما او بعض يوم. قال بل لبثت مئة عام فانظر الى طعامك وشرابك لم يتسنى. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களை 100 வருஷம் அவர்களை தூங்க வைத்தோம். தூங்க வச்சதை வந்து மௌத்தாக்கினோம்னு அல்லாஹ் சொல்றான். தூங்க வைத்தோம். எந்திரிச்சதுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானா, கம் லபிஸ், எவ்வளவு நேரம் நீ தூங்குன அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். கால கம் லபிஸ், கால லபிஸ் யௌமன் அவ் பஅத. ஒரு நாள் இல்லாட்டி 1 நாள் தூங்கி இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். கால பல் லபிஸ் மிஅத ஆம், 100 வருஷம் தூங்கி இருக்கா பண்ணி அல்லாஹ் சொல்றான். 100 வருஷம் தூங்கி இருக்கிறது. இது ஒரு அத்தாட்சி. எந்திரிச்சு போறாங்க, பார்த்தா ஊருக்கு போனா யாருமே இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் மோத்தா போயிட்டாங்க. அவங்க அக்கா மட்டும் வயசானவங்க கண்டு தெரியாம இருக்காங்க.
நான் உசைரா அவங்க நான் போய் எவ்வளவு நாள் 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் தான் கிளவியா பார்த்துட்டு இருக்கிறேன். உசைர் தான் வந்திருக்கிறேன் எவ்வளவு சொல்றாங்க, கேட்க மாட்டேன். உசைர் நான் தான் உசைர்ன்றதுக்கு நான் என்ன அடையாளம் சொல்லணும்? இருந்த சமுதாயத்திலேயே உசைர் தான் தௌராத்தை இன்சு பண்ண ஆபீஸா இருந்தார். வேற யாருக்கு அந்த தௌராத்தை மனப்பாடம் பண்ண சக்தி இல்லை, அவர் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டார். நீ உசைர் சொன்னா தௌராத்தை ஓதிக்காரு அப்படின்னு அவர் தௌராத்தை உள்ள ஓதினார். நீ உசைர் தான் எப்படி பண்ணி வந்த? அப்ப அத்தாட்சி அல்லாஹ் இருக்கணும். தூக்கத்தை அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக இந்த உலக மக்களுக்கு ஒரு அதிசயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியதாக குர்ஆன் நமக்கு சொல்லுது. கண்ணியமானவர்களே, தூக்கத்தை பத்தி நமக்கு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தூங்கணும்னு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு கணித்து வலது பக்கமாக ஒரு கணித்து தன்னுடைய கன்னத்தில் இந்த வலது கையினுடைய அதாவது உள்ளங்கையை வைத்தவர்களாக படுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா அப்படிங்கிற துஆவை ஓதுவோம். யா அல்லாஹ், உன் திருநாமத்தை கொண்டு நான் மரணம் அடைகிறேன், உன் திருநாமத்தை கொண்டே நான் உயிர் விட்டு எழுவேன் அப்படிங்கிற துஆ ஓதணும். அப்ப இது வகையான சிறு மரணம். தூக்கம் என்பது ஒரு வகையான சிறு மரணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார். தூங்கி எந்திரிச்சதுக்கு பின்னால அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் அப்படிங்கிற துஆ ஓதணும் அப்படிங்கிறதை நபி அவர்கள் சொல்லிட்டார். தூக்கத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் நபி அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, உங்கள் உடலில் அசதி ஏற்பட்டு நீங்கள் தொழும் போது நபிலான வணக்கங்களிலே நீங்கள் ஈடுபடும் போது தூக்கம் வந்தால் தூங்கி விடுது என்று வளர்ந்தார்கள். நபிலான தொழும் போது தூக்கம் வந்தால் தூங்கி விடுங்கள், நபிலான வணக்கங்களிலே ஈடுபடாதீர்கள். காரணம், அந்த தூக்கத்தோடு இந்த தொழுகையை நீங்கள் இருக்கும்போது என்ன ஓதுகிறீர்கள் அது துஆவா அது லானத்தான் தெரியாம போயிடும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் இருக்கு. தூங்கிட்டே தொழுதோம்னா என்ன ஓதும் நமக்கு ஏதாவது தெரியுமா? தூக்கத்துக்கு இன்னொரு பெரிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நாம அன் ஸலாத்தின் அவ் நஸியஹா ஃபலியுஸல்லிஹா இதா தக்கரஹா. தொழுகையை விட்டுவிட்டு ஒரு மனிதர் தூங்கி விட்டால் அல்லது தொழுகையை மறந்து விட்டால் நினைவு வந்தவுடன் உடனே தொழுது வேண்டும். நல்ல வசதியா போச்சு, ரொம்ப வசதியா போச்சு. ரெண்டு தூங்கி வேண்டியது, அலாரம் அடிக்குது, தலையில ஒரு போடு பேசாம தூங்கிடும். தூக்கம் எழுந்திருச்சு ரசூலுல்லாஹே சொல்லியிருக்கிறார். அதனாலதான் ஃபஜ்ர்ல நிறைய பேர் வர்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா? எல்லா ஃபஜ்ருக்கும் 4 சஃபு நிக்கும். ஞாயிற்றுக்கிழமை சஃபு மட்டும் 2 சஃபா போடுது. நீ தேஞ்சி நெஞ்சிரும் 2 சஃபா மாதிரி. ஏன் தெரியுமா? எப்படி வேலைக்கு சுபூத்துலையும் லீவு அன்னைக்கு நல்லா தூங்கிடுது. வேலைக்கு போறதுக்காகவே சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படி பயானெல்லாம் கேட்டுட்டு போய் டீலாம் குடிச்சிட்டு போனா சரியாயிடும், டைம் சரியாயிடும். உடனே குளிச்சு ரெடி ஆகி வேலைக்கு போறதுக்கு சரியாகும். ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது. தூங்கிட்டு உடனே அவசர அவசரமா போய் சுப தொழுகிறது. ஏன்? வேணும்னு செய்யறதுக்காக சொல்ல சொல்லியிருந்தாங்க. சில நேரத்துல உடம்புல அசதி ஏற்பட்டு உன்னை அறியாம நீ தூங்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற விஷயத்தான் நபிசல்லாம் சொல்றாங்க. ஆக குடும்ப வாழ்க்கையில நிம்மதி ஏற்படணும்னு சொன்னா தூக்கம் என்பது மிக முக்கியமானது. சாப்பிடுற நேரத்துல சாப்பிடணும், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்துல ஈடுபடணும். அது அல்லாம தூக்கமே இல்லாம இருப்பதன் மூலமாக எல்லா விதமான நோய்களுக்கும் ஆளாகி ஒரு மனிதன் நிம்மதியை இழக்கிறான். அப்படி ஒரு சுகாதார கேட்டை ஒரு மனிதன் தனக்கு தானே உருவாக்கிக் கொள்வது என்பது கூடாது என்ற விஷயத்தில் தான் அல்லாஹ் தஆலா தூக்கத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது, தூக்கம் என்பது உங்களுக்கு மன நிம்மதியை தருவதற்காக தரப்பட்ட ஒரு ஆடை என்று அல்லாஹ் சொல்றான். இருட்டாக்குறதுக்கு, இரவு நேரத்தை இருட்டாக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, போர்வை பத்திக்கு துண்ணா எப்படி நிம்மதியா தூங்குறோமோ லிபாசா அந்த மாதிரி இருந்தது. இரவு நேரம் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லியிருக்காங்க. கண்ணியமானவர்களே, தூக்கம் சில நேரங்களிலே நம்மை அறியாமலே வருவதென்றால் அது ஒரு பெரிய நிம்மதி. தூக்கம் இல்லாதவரிடத்தில் கேட்டு பாருங்கள், அந்த தூக்கத்தின் அருமை நமக்கு தெரியும். குழந்தை இல்லாதவரிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தையினுடைய மதிப்பு தெரியும். அதாவது இந்த மாதிரி எதை இழந்திருக்கிறாங்களோ அவங்க போய் கேட்டாதான் தெரியும். உடல் நலம் இல்லாதவர்கள் போய் கேட்பாங்க, இவ்வளவு நாள் உடல் நலத்தோடு இறுதி அதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அப்பதான் ஆரம்பப்படும். ஒரு விஷயம் கதரும் ஞாபகத்தை பாத சவால். அதாவது ஒரு பழமொழி அரபில சொல்லுவாங்க, ஒரு ஞாபகத்தினுடைய மதிப்பு அது போனதுக்கு பின்னால தெரியும். தூக்கம் வருது நல்லா, இப்ப தூங்குறது இல்லை. தூக்கமே வராம டாக்டர் போறோம், தூக்கமே வரலங்கிறோம்.
தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்கலையே, நான் வீணாகிட்டனே வாழ்க்கையே அப்படின்னு அந்த நேரத்தில் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம், ஆனந்தம் இருக்கணும்னு சொன்னா அது மிக முக்கியமானது. நம்ம மன தெளிச்சோடு ஃப்ரெஷ்ஷா பேசணும்னு சொன்னா அதுக்கு தூக்கம் என்பது மிக அவசியம். அதனால நம்முடைய வாழ்க்கை டைம் டேபிள் போட்டு பஞ்சுவாலிட்டி அடிப்படையில இந்த நேரத்தில் உணவு, இந்த நேரத்தில் இது உறக்கம், இந்த நேரத்தில் வேலை, இந்த நேரத்தில் படிப்பு, இந்த நேரத்தில் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு நம்ம செய்யறது தான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய முறை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு தூக்கத்துக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய வழிகாட்டலை சரியான முறையிலே எடுத்து நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி